இது ஜூலி பசங்க இருக்கிற இடம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பிரித்து கட்டியிருக்கு. அதாவது தாட்டு தான், தகரம்லாம் நான் போடலை, தாட்டு தான். இப்போ லாஸ்ட் இயர் போட்டது, மார்ச் ஏப்ரலில் தான் போட்டது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கம்பெல்லாம் அப்படியே தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. தாட்டு மட்டும் இத்து அப்படியே விழுந்துருச்சு பாருங்கள், அப்படியே கந்தரகோலமாக ஆயிடுச்சு. அதோட தான் சரி. இப்போ பார்த்திங்கன்னா வெயில், மழை ஃபுல்லாக இங்கே தான் கிடக்கும். இந்த இடத்துல தான் மழை ஃபுல்லாக கடந்து போயிடும். இங்கிட்டு பார்த்தாதுக்கு இரசடிக்க ஆரம்பிச்சிருவனுங்களுக்கு. அங்கிட்டலாம் இரசடிக்காது, அங்கிட்டலாம் வீடு, அதனால் இரசடிக்காது. இந்த இரசல் வந்து சாரல் அப்படியே உள்ளே அடிச்சிரும். இதுவும் நசனசன்னு தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது கட்டிட்டோன்னா கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருப்பானுங்க. சாப்பாடு கூட நம்ம இந்த ஓரத்தில் கூட வச்சுக்கலாம். அங்கிட்டு டாய்லெட் போயிருக்குறாங்க. அதுக்காண்டி தான் இந்த வருஷமும் ஒரு 2 வாங்கி கட்டியாச்சு. லாஸ்ட் இயர் 1 தான் கட்டினேன், நல்லா பெரிய தாட்டு போல் தார்பாய். இப்போ பார்த்திங்கன்னா இது சின்ன தார்பாய் தான், இது சின்ன தாட்டு தான் இது. அதனால் 2 வாங்கி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் கட்டிட்டு போயிருக்காங்க. நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் நம்ம இதுக்கு ஒரு தகர சீட்டு அது ஹாஸ்பிட்டல் செகண்ட் ஹேண்டில் ஏதாவது கிடச்சிதுன்னா வாங்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதுவுமே 1000 ஆயிடுது. அவங்களுடைய கூலி ஒரு 600 ரூபா வரும். இது கட்டுறது தார்பாய் ஒரு 1000 ருபீஸ் வரும். இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இந்த வருஷம் அவனுங்க ஓட்டட்டும். இதில் 5 பேர் தான் இருக்கானுங்க, ரொம்பலாம் பசங்க கிடையாது. காலை சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கானுங்க. 5 பேர் தான், 5 பேருக்கு தான் அவ்வளோ பெரிய ப்ளேஸ். இதான் நல்லாயிருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக, அவனுங்கக்கிட்ட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருப்பானுங்க. நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த பூச்சி ஓட்டை ஏதாவது வந்தால் தான் உண்டு, மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஃப்ரீயாக இருப்பானுங்க. இவனுங்களை பற்றி ஒரு டென்ஷன் இல்லை நம்மளுக்கு. அவனுங்க தான் நம்மளுக்கு செல்டரில் உள்ளவங்க தான் தலைவலி. இந்த மாதிரியே பிளான் பண்ணி கட்டியிருக்கலாமோன்னு இப்போ ஒவ்வொரு நாள் நான் வருத்தப்படுவேன். இந்த மாதிரி ஏன்னா இடம் நிறையா கிடக்கலையா, ப்ளேஸ் நிறையா விட்டு சிம்பிளாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சம்டைம் தோணும். தேங்க்யூ.